என்னோடய தாய் மாமா பையனுக்கும் சித்தப்பா பொண்ணுக்கும் கல்யாணம் நடந்துச்சு இல்லையா சமீபத்தில். அதோட வீடியோஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அவங்களுக்கு வந்துட்டு ஒரு விருந்து கொடுத்துடலாமேன்னு சொல்லிட்டு சண்டே வந்துட்டு நாங்கள் வந்து லைன்ஸில் வச்சு நாங்கள் 3 பேருமே கொடுத்துடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியாச்சு. ஏன்னா சமையல் வேலை மொத்தமே வந்துட்டு மகாவே பார்த்துக்கிட்டா, சின்ன சின்ன ஹெல்ப்பு மட்டும் நம்மளால் முடிஞ்சது இந்த மாதிரி இலை வெட்டி கொடுக்கறது, வீடு கூட்டுறது, அதெல்லாம் எடுத்து வைக்கிறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் நான் பார்த்துக்கிட்டேங்க. அப்படி நானும் அம்மாவும் போய் தோட்டத்தில் கீழே தான் வாடை இருந்துச்சு, அங்கே போய் இலையெல்லாம் வெட்டிட்டு வந்தாச்சு. கரெக்டாக 1 மணிக்கெலாம் சாப்பாடு கொடுத்துடணும். எல்லாம் முடிச்சாச்சு. புதுமண தம்பதியரும் கரெக்டு டைமில் வந்துட்டு அட்டண்டன்ஸை போட்டுட்டாங்கங்க. நிறைய வெரைட்டி இருந்துச்சு. இந்த மாதிரி நிறைய வெரைட்டியை பார்த்தாலே பொதுவாக நமக்குலாம் சாப்பிட முடியாது. அந்த மாதிரி எங்கள் அருணெல்லாம் ஐயோ இவ்வளவா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி பொறுமையாக சாப்பிட்டு முடிச்சு அன்னி கையால் கேசரியும் ஊட்டி விட்டுட்டாங்க. அதையும் வாங்கி சாப்பிட்டாருங்க. எங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷம். மத்தியானமே கூப்பிட்டு அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. சித்தப்பா வீடும் கொஞ்சம் கீழே தானே, அப்படியும் வந்துட்டு அவங்க அங்கே எல்லாம் போயிட்டு வந்துட்டாங்க. ஈவினிங் 6 o'clock வந்துட்டு எல்லாம் வந்துட்டு ஒரே எஸ்டேட் தான், டிவிஷன் தான் வேறு வேறு. அவங்க இருக்கிறது வந்து குண்டுமலையிலங்க. அங்கே போய் நம்ம வந்து விட்டுட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பியாச்சு. ஒரு விருந்து வைக்கிறோம் அப்படின்னா அது எங்களுக்குமே விருந்து தானே. அப்படி ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே வந்தாச்சுங்க. வந்து எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்களும் டாட்டா பை பை எல்லாம் சொல்லி கிளம்பிட்டாங்க. நம்ம செய்கிற சின்ன சின்ன விஷயங்கள் வந்துட்டு கொஞ்சம் பேரை சந்தோஷப்படுத்துது அப்படின்னா அதுதான் பெரிய ஒரு சந்தோஷம் இல்லையா நமக்கு. அந்த மாதிரி இந்த சண்டே வந்துட்டு நாங்கள் எல்லாருமே ஃபேமிலியாக அவ்வளோ ஹாப்பியாக இருந்தோம். அப்படி நாங்களுமே வந்துட்டு அவங்கள விட்டுட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு குண்டுமலைக்கு போயாச்சு. போயதுமே அத்தை இருந்து எங்களை வந்து நல்லா கவனித்து திரும்ப எங்களை வீட்டுக்கு அனுப்புனாங்க. ஓகே, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.